மனவேதனை, குற்ற உணர்ச்சி, கவலை, வாழ்க்கையின் பாரம், இவைகள் எல்லாவற்றையும் தான் நம்ம இன்றைக்கு சுமந்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் இயேசு உங்களுக்கு ஒரு அழகான அழைப்பை தராரு. வேத புஸ்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு வந்துட்டு நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து முற்ற பிறகு என்கிட்ட வாங்கன்னு சொல்ல, முதல்ல நீங்கள் மாறுங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லலை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக உங்கள் மதத்தை மாற்றிக்கொண்டு என்னிடத்துல வாங்கன்னு சொல்லலை. மதத்தை மாற்ற இயேசு இந்த உலகத்தில் வரல, மனுஷனை ரட்சிக்க தான் வந்தார். ஆனால் இயேசு நீங்கள் இருக்கிறபடியே என்னிடத்துல வாங்கன்னு தான் உங்களை அழைக்கிறார். நம்ம உள்ளத்துக்கும் ஆவிக்கும் உண்மையான இளைப்பாறுதல் இயேசு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த உலகம், பணம், மதம் இவைகளில் உண்மையான சமாதானம் இல்லை. மெய்யான சமாதானம் ஒருவரிடத்துல மட்டும்தான் இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்து கிட்ட. ஏன்னா அவர் சிலுவையில் நம்முடைய பாவ பாரத்தை சுமந்து நமக்கு சுதந்திரத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்தார். இன்றே நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு இருந்தாலும், இயேசு கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு மன அமைதியையும் புது வாழ்க்கையும் தருவார். இயேசு கிட்ட வாங்க, உங்கள் ஆத்துமாக்கு நிச்சயமாக இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.